ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:20 ஆகியிருக்கிறது நேரம். இந்த 2 கிழமை போர் நிறுத்தம் அப்படின்றது கொஞ்சம் ஊசலாடி கொண்டு தான் இருக்கு. நிறைய விடயங்கள்ல முரண்பாடுகள் 2 நாடுகளுக்கும் இடையில பெரிய அளவான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க வைக்கின்ற கருத்துக்கள், வைக்கின்ற கோரிக்கைகள் இதெல்லாமே ஒரு பெரிய அளவா இப்ப கொஞ்சம் முரண்பாட்டுக்குள்ள வருது. என்னென்ன விஷயங்கள் இனி பேசி தீர்மானிக்கப்பட போகுது அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கிடையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை பாரிய அளவாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 16% அதிகமாக இந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் காரணமாக இப்ப கச்சா எண்ணெயுடைய விலை $95 மாறியிருக்கிறது. இந்த நிலை என்பது $117 இருந்தது நேற்றைய நாள்ல. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நாள்ல அதிகளவா கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்த நாளாக பதிவாகி இருக்கிறது இந்த வியாழக்கிழமை. காரணம் 2020ஆம் ஆண்டு கொரோனா காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக ஒரு சில அறிவிப்புகள் காரணமாக அந்த நாள்ல பெரிய அளவாக குறைந்தது. அந்த குறைவு என்பது 19%. ஆனால் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் 16% 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நாளில் குறைந்த கூடிய தொகையாக இது பார்க்கப்படுது. இருந்தாலும் பிப்ரவரி 27 இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முதல்ல $67 அமெரிக்க இருந்தது கச்சா எண்ணெயுடைய விலை. இப்பொழுது $95 இருக்கிறது. நேற்றைய முந்தைய நாள் $117 வரைக்கும் சென்றது. எனவே ஒரு நல்ல விஷயம் இதுல நடந்திருக்கு. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். ஆனாலும் கூமுஸ் கால்வாய் திறக்கிறதுல பெரிய அளவான ஒரு இழுபறி இருக்கிறது. இப்ப நடக்கின்ற இந்த போர் நிறுத்தமானது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கானதும் இஸ்ரேலுக்குமானதும் தான். ஆனால் லெபனானுக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத வெள்ளை மாளிகை உறுதியாக கூறியிருக்காங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதனால பெரிய பாதிப்பு இருக்கு, பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த போரோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் அதையும் நிறுத்தணும். இந்த உடன்படிக்கையில் அதுவும் வரணும். ஆனால் இந்த போர் என்பது தொடர்ச்சியாக லெபனான் மீது முன்வைக்கப்படுறதால ஹோர்முஸ் கால்வாயை இந்த லெபனானுக்கு எதிரான போரை நிறுத்தும் வரைக்கும் நாங்கள் திறக்க மாட்டோம் என்ற ஒரு பெரிய அளவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இப்பொழுது அவங்க செயற்பட்டு கொண்டிருக்காங்க. தெஹ்ரான் பக்கம் வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது அங்கு இப்பொழுது ஒரு சில இடங்களிலிருந்து ஏவுகணை அந்த நாட்டுக்குள் செலுத்தப்பட்டிருக்கிறது. யார் இதை செலுத்தினாங்க என்பது தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படாட்டியும் அவங்களுடைய ஈரானுடைய வான் பரப்பின் தடுப்பு, அதாவது ஏவுகணை தடுப்பு மையம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. இது ஓஃப் பண்ணலைனாங்க. காரணம் சொன்னா எப்போ வேணாலும் இங்க மேல தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா இது ஒரு இழுகுபறியில் இருக்கிற ஒரு போர் உடன்படிக்கையாக இருக்கிறது என்றதால இந்த ஒரு நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வெள்ளை மாளிகை அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா யுரேனியம் செறிவூட்டுவதை ஈரான் நிறுத்த வேண்டும். யுரேனியம் செறிவூட்டல்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி. இதை தாண்டி ஹோர்முஸ் கால்வாயை திறக்கும் பொழுது 2 கிழமைக்கு பிறகு இதிலிருந்து வருமானம் பெறத்துக்கு அமெரிக்கா ஒரு யோசனையை கொண்டு வரும் என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வெள்ளை மாளிகை அமெரிக்காவினுடைய உத்தியோகபூர்வமான செய்தி குறிப்பில் அவங்களுடைய ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வியே. பலதரப்பட்ட விஷயங்கள் உடன்படிக்கையை தாண்டி இப்பொழுது பேசப்படுது. எனவே ஹோர்முஸ் கால்வாய் இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இடையில திறக்கப்பட வேண்டும் என்பதை அமெரிக்கா பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க ஈரானுக்கு. ஈரான் லெபனான் போரை நிறுத்துங்க, அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் திறக்கிறதுக்கான அனுமதியை கொடுப்போம். 2 கிழமைக்குள்ள நாங்க வைக்கிற கோரிக்கைக்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளணும். இல்லைன்னா இந்த போர் நிறுத்தம் சரிப்பட்டு வராதுன்ற அளவில் தான் இப்ப இருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில சர்வதேச நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதை இப்படியே கொண்டு போயிருங்க, இந்த போரை எப்படியாவது முடித்து விடுங்க என்றதுதான் அவங்க உறுதியாக இருக்காங்க. இதுல சீனா பெரிய அளவான ஒரு இடத்தை இந்த கடந்த 2-3 நாட்கள்ல மேற்கொண்டிருக்காங்க. இந்த போர் நிறுத்தத்தினுடைய பெரிய ஒரு ஒப்பந்தத்துக்கு சீனா பெரிய அளவான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை அவங்க தான் முன்னின்றே நடத்திருக்காங்க. பாகிஸ்தான் இதுல நடுநிலை வகித்து கொண்டு 2 பக்கம் நடந்தாலும் சீனா இதுல பெரிய அளவான இடத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க தான் இதுல முதன்மையா இருந்திருக்காங்க என்பது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா
தெரிய வருது. எனவே இதனால தான் அமெரிக்கா ஓரளவுக்கு இந்த பக்கமாக இந்த போரை ஓரளவுக்காவது பேசி தீர்மானிக்கலாம்னு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் அதே மாதிரி வந்திருக்காங்க. இதுல பலருடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுல ஈரான் அதிக ஆதிக்கம் செலுத்துதா அல்லது அமெரிக்கா இதுல ஆதிக்கம் செலுத்துதான்றதான் இப்ப பலருடைய விவாதமா இருக்கு. இதுல அமெரிக்காவை பொறுத்தவரையில பெரிய அளவான டிமாண்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. அதே போல ஈரான் பக்கமாக தாங்கள் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் உறுதியாக இருக்காங்க. தங்களுக்கு இழப்பீடு வழங்கணும், ஹோர்முஸ் கால்வாய் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், லெபனானுடைய போரையும் நிறுத்தணும். இது 3 தான். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா தொடர்ந்து ஈரானுடைய யுரேனிய செறிவூட்டல்ல பெரிய கவனம் செலுத்துறாங்க. கிட்டத்தட்ட மின்சாரத்துக்கு கூட யுரேனியத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற அளவிலான கட்டுப்பாடுகளை கூட ஈரானுக்கு விதிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த 2 கிழமைக்குள்ள நடக்க போற இந்த ஒப்பந்தமாக இருக்கட்டும், இந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சரியான முறையில் நடக்குமா அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வியே. மத்திய கிழக்கு நாடு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுமூக நிலைக்கு திரும்புறாங்க. அதுல மாற்றம் இல்லை. காரணம்னு சொன்னா இப்பொழுது மத்திய கிழக்குல இன்றைய நாள்ல தாக்குதல்களுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இடம்பெறல என்று சொல்லப்படுது. கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய் ஆகிய நாடுகள் தங்களுடைய வான்பரப்பை கிட்டத்தட்ட முழுமையா திறக்கிறதுக்கான அறிவித்தல்களை கொடுத்திருக்காங்க. விமான போக்குவரத்துகள் வழமைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில வெள்ளை மாளிகை இன்னும் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது நேட்டோ நாடுகள் அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகிறதுக்கான ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருகிறதாம். இந்த நேட்டோ அமைப்புகள் நாடுகள் எல்லாமே இந்த ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்யல என்ற பெரிய ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வைத்திருந்தார் கடந்த நாட்களில். எனவே இந்த ஈரான் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது, அல்லது பேச்சுவார்த்தைக்கான தயார்படுத்தல்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கு. இது முடிஞ்சதுக்கு பிறகு நேட்டோ நாடுகளிடமிருந்து அமெரிக்கா விலகி செல்லும் அப்படின்றதுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50% உறுதியாக இருக்கிறது. காரணம், இந்த உதவி செய்யாத ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எனவே நேட்டோ நாடுகளிலிருந்து அமெரிக்கா விலகினால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த 33 நேட்டோ நாடுகளோட உறுப்பு நாடுகளும் என்ன செய்வாங்க? இந்த பாதுகாப்புக்கு என்ன செய்வாங்க? இதுக்கு பிறகு ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுடைய ஆதிக்கம் ஐரோப்பிய நாடுகளில் வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பெரிய அளவான பாதுகாப்புக்கான தொகையை இந்த நாடுகள் செலவழிக்க வேண்டி வரும். இதெல்லாமே மக்கள் மத்தியில் சுமத்தப்பட வேண்டி வரும். எனவே இதெல்லாமே இவ்வளவு காலம் அமெரிக்கா பார்த்து கொண்டாங்க. பெரிய ஒரு தொகையை ஒவ்வொரு வருஷமும் செலவழிச்சாங்க இந்த பாதுகாப்புக்காக. எனவே இந்த அமைப்பிலிருந்து அவங்க விலகினால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றத நாம கணக்கெடுக்க முடியாது. அது பெரிய அளவான விவரமா பேச வேண்டிய விஷயம். எனவே பார்க்கலாம். இந்த ஒரு ஐடியாவில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில இன்னும் ஒரு பாரதூரமான விஷயம் நடக்குது. அமெரிக்காவில் 52% அதிகம், கிட்டத்தட்ட 52க்கும் அதிகமான சதவீத மக்கள் அமெரிக்க ஜனாதிபதியுடைய இந்த போருக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்படக்கூடிய அல்லது அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சு அந்த பதவியே நீக்கக்கூடிய அளவிலான பெரிய சட்டங்கள்லாம் இருக்கு. எனவே இந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் இப்பொழுது பெரிய எதிர்ப்புகள் அந்த நடவடிக்கைகளுக்கு இருக்கிறதால 52%ன்றது அதிகம்தான். எனவே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலையும் அங்க காணப்படுது. இன்றைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து அரசு வைத்தியர்கள் 48 மணித்தியால வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. கடந்த நாட்களையும் தொடர்ந்து வேலைநிறுத்தம் நடக்குது, பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது, இன்னும் சரியான இணக்கப்பாடு வரல அப்படின்றதால தொடர்ந்தும் அவங்களுடைய வேலைநிறுத்தம் தொடரும் அப்படின்ற மாதிரி அதுவும் 2 நாட்களுக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மின்சார சபை இப்பொழுது 15% மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி பொது பயன்பாட்டு ஆணையங்களிடம் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற எரிபொருள் விலையேற்றம் இந்த மாதிரியான விடயங்கள் காரணமாக மின் உற்பத்திக்கு அதிக செலவாகுது. இதனால மின் கட்டணத்தை இன்னும் உயர்த்தணும் என்று சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுடன் சொல்லியிருக்காங்க இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபை சிபிஇ என்று சொல்ல முடியாது, இப்பொழுது நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டட் பிரைவேட் லிமிடெட். இது உங்களுக்கு தெரியும், பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லும்போது தனியார் நிறுவனம் இல்லை, ஒரு தனியார் நிறுவனம் என்ற பேரில் அரசாங்க நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே இதில் பெரிய ஒரு இளறுபடி போனது இப்போ அது தீர்க்கப்பட்டு இப்பொழுது இந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள இயங்குறாங்க. எனவே பொது பயன்பாட்டு ஆணைக்குழு என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க? மத்திய கிழக்கு இப்போ எப்படி இருக்குது? கடந்த நாட்கள் இருந்ததை விட என்ன மாற்றம் இருக்குது? என்னென்ன அறிவித்தல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற, வேலைக்கெல்லாம் போகிறதுக்கான அறிவித்தல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் பண்ணதுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது.
ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.